என் கடவுளே, உம் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடல் 40:8. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு இறைவனின் திருவுளத்தை ஏற்று அதை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருமணம் என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் நிகழக்கூடிய மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அதிசயிக்கத்தக்க ஒரு நிகழ்வு. அந்த திருமணத்திற்கு பலரும் பலவிதமான தயாரிப்புகளோடும் பலவிதமான கனவுகளோடும் அந்த திருமண வாழ்விலே நுழைவதுண்டு. அந்த நிலையில்தான் யோசேப்பும் மரியாவுக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிற்பாடு பலவிதமான கனவுகளோடும் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் அந்த திருமண வாழ்வை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சியிலே ஒரு பேரிடியாக இறங்கியதுதான் தனக்கு திருமணம் செய்யப்பட்டிருக்கிற மரியா தான் கூடி வாழும் முன்பே கருவுற்றிருக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டார். அவ்வாறு அறிந்து கொண்ட பிற்பாடு அவர் மகள் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். யூத மரபுபடி இணைச்சட்ட புத்தகம் 22வது அதிகாரம் 23, 24 இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறதை போல யோசேப்பு நினைத்திருந்தால் மரியாளை கல்லால் எறிந்து கொன்றிருக்கலாம். ஆனால் யோசேப்பு நேர்மையாளராய் இருந்ததால் திருவிவிலியத்திலே நேர்மையாளர் என்பவர் தொடக்க நூல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல நேர்மையுள்ளவர் இரக்கம் காட்டுபவர், நேர்மையுள்ளவர் கடவுளின் வழியிலே நடப்பவர். அத்தகைய பண்பு நலன்களை யோசேப்பு கொண்டிருந்ததால் அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். ஆனால் யோசேப்பு கடவுளின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றிய இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்திய உடனடியாக அவர் மரியாவை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கூட நம்மில் பலரும் இறைவன் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் என்ன இறை திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவல் கொள்கிறோம். ஆனால் அந்த இறை திட்டத்தை ஏற்று நம் வாழ்விலே வாழுகிறோமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அன்னை மரியாள் இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முழுவதுமாக இறைவனின் திருவுளத்திற்கு கையளித்தது போல யோசேப்பும் அன்னை மரியாளை ஏற்று வாழ்ந்தது தன்னையே முழுவதுமாக இறை திட்டத்திற்கு கையளித்ததாக இருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே இறைவனின் திட்டம் எது என்பதை அறிந்து கொள்ள நான் என்னென்ன முயற்சிகளை எடுக்கிறேன், இறைவனின் திட்டம் இது என்று அறிந்த பிற்பாடு அதை ஏற்று என் வாழ்விலே நான் எப்படி வாழ்கிறேன் என சிந்திப்போம். இறைவனின் திட்டத்தை தேர்ந்து தெளிந்தவர்களாய் அறிந்து கொண்டு அதை வாழ்வாக்கக்கூடியவர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.